ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கே ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோவிலுக்கு போறோம். நாளைக்கு நம்ம மருமகளுங்க கையால பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வர போறோம். அத்தை, என்ன திடீர்னு? இது உங்க மாமாவோட கோவில், அவரோட ஆசை. நாம உடனே இன்னைக்கே கிளம்பி ஆகணும். செல்வா, நான் எப்போ? இருங்க, உங்க ஆசையை தானே நான் பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா, திடீர்னு நம்ம கோயிலுக்கு போறோம். வீக்கெண்டாமா? நல்ல காரியத்தை உடனே செய்யணும், தள்ளி போடக்கூடாதுப்பா. ஏங்க, நீங்க தானே இத சொன்னீங்க? ஆமா, அத நான் தான் சொன்னேன். ஆனா மத்ததெல்லாம் நான்... ஏன் எல்லாரும் ஏன்னு கேக்குறீங்க? குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு வேற ஏதாவது காரணம் வேணுமா? எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்ப போறோம். யாரும் அவசகுணமா தடங்கல் பண்ணாதீங்க. சேது, நாம இன்னைக்கே ஊருக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போறோம். எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. சரிக்கா. எந்த ஊர்ல இருக்க நீ? எந்த திசையில இருக்கு கோயிலு? அது போகும்போது நீ தெரிஞ்சுக்குவ. இப்ப நான் ரெடி ஆக போறேன். எல்லாரும் போய் சீக்கிரமா ரெடி ஆவுங்க. போங்க. போ. வா. பிளான் பண்ணிட்டா என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காளோ? மாமா, மா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கா? செல்வநாயகி என்ன பிளான் பண்றாங்க? மாமா வேற ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போறாரு. நாம வரமாட்டோம்னு ஆட்சேபனை பண்ணா செல்வநாயகி நம்மள விட்டுட்டு அக்காவை மட்டும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அது இன்னும் சிக்கலாயிடுமே. அதனால நாமளும் போயிட்டு வருவோம். என்ன சத்யா, நீ கிளம்பல? இதத்தான் அம்மாவும் நீயும் நேத்து நைட்டு ரூம்ல பிளான் பண்ணீங்களா? எது? குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு. கள்ளி, நீ சொல்லவே இல்ல. என்ன அர்ஜுன் நீ? நான் எதுக்கு அந்த ரூமுக்கு போனேன்? அங்க நாங்க என்ன பேசணும்? நான் ஏன் இங்க படுத்து தூங்குனேன்? எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டேன்ல. அத நான் நம்பினா தானே. அப்ப நான் சொன்னதை நீ நம்பலையா? இல்லவே இல்ல, நான் நம்பவே இல்ல. அது எப்படி சத்யா, இந்த வரலாற்று முக்கியத்துவமான மீட்டிங் ஒண்ணுமே உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்? சொல்றதுக்கு நீ விரும்பல, சீக்ரெட்னு சொல்லு. ஐயோ, நீ ரொம்ப பாவம்டா. நான் பாவமா இருந்தா பரவாயில்லையே, ஆனா உன்கிட்ட நான் பெரிய மாறுதலை பாக்குறேன். நீ அம்மா மேல கோவம் இல்லாம இருக்க. ஆமா, நீ அம்மாவை பத்தி இப்பெல்லாம் தப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அவங்கள பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற. அவங்கள குத்தம் குறைய சொல்ல மாட்டேங்கிற. ஆமாம், போ. சொன்னா அத உடனே நம்பிட்டுதான் நீ மறு வேலை பாக்குற மாதிரி. சரிதான், போடா. சேலஞ்சில நான் ஜெயிச்ச பிறகு அம்மா மாறிட்டாங்கன்னு நீ ஒத்துக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நீயும் இப்ப ரொம்ப மாறிட்ட சத்யா. I like this updated new version. சத்யா 3.0. பா. என்ன? இல்ல, 10 கிலோ புன்னகைய ஒரே நேரத்துல தந்துட்டிய என் தேவதைய. நீ இப்படியே எங்க அம்மா விஷயத்துல எப்பவும் இந்த எவர்கிரீன் ஸ்மைலோட இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? தெரியுமே. Really? உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அர்ஜுன். எனக்கு புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன? நேத்து ராத்திரி உனக்கும் அம்மாவுக்கும் நடுவுல ஏதோ உலக அதிசயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னவோ ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் மனசு விட்டு இதுவரை பேசிக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்காத விதத்துல எல்லாமே பேசிருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் சொன்னா நீ அப்படியே அதிர்ச்சியில ஆடி போயிடுவ. எப்படியோ சத்யா, நீயும் அம்மாவும் ஜெல் ஆயிட்டீங்கன்னா என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. பேசாம பேக் பண்ணு. ஒரே செகண்ட். அப்படி என்னதான் பேசணும்? ஏன் எதுவுமே ஞாபகம் வரல? ஐயோ, அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணதும் கிளையண்ட் லைன்ல கூப்பிடுறாரு. என்ன சொல்ல? சரி, ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன்.
திடீர்னு செல்வநாயகிக்கு குலதெய்வம் மேல என்ன பாசம்? இல்ல, இது வேஷம். நிச்சயம் அவங்க அங்க வேற ஏதோ வில்லங்கம் வச்சிருக்காங்க. மாமா வேற ஜாக்கிரதைன்னு வானிலை அறிக்கை வேற விட்டிருக்காரு. என்னன்னு ஒரு கை நானும் பாக்குறேன். ஸ்ருதி, அத்தை, உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகும். நான் பாத்துக்கிறேன்.